கலைஞர் டைடல் பார்க் திறந்தப்ப இந்த காட்டுக்குள்ள போய் திறக்கிறாரு, யார் வரப்போறாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதனால பார்த்தீங்கன்னா சவுத்து சென்னையே நம்ம ஷாங்காய் சிங்கப்பூர் மாதிரி வளர்ந்துருக்கு. அதோட அருமை 2K கிட்ஸுக்கு தெரியாது. சவுத்து சென்னை டைடல் பார்க் வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது, அதை பார்த்த என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். இன்றைக்கு தலைவர் கலைஞர் எதை செஞ்சாலும் குறை சொன்ன கூட்டம், இன்றைக்கு நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதை செஞ்சாலும் குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. இதோ இன்றைக்கு டெல்டாவில் நாகப்பட்டினத்தில் நியோ டைடல் பார்க் ஒன்றை நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்திருக்கிறார். ஆம், நாகப்பட்டினம் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, உங்க ஊருக்கு டைடல் பார்க் வந்துருச்சு. அங்கே நிறைய நிறுவனங்கள் வரும். படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ட்ரைனிங் பீரியட்லயே நல்ல ஒரு கணிசமான சம்பளம் கொடுப்பாங்க. நல்லா போய் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு சென்னைக்கெல்லாம் போனீங்கன்னா நல்லா மிக அதிக அளவில் சம்பாதிக்க முடியும். உங்களையெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்படி சம்பாதிக்கிறத வச்சு நல்லா அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களாம் எங்கேயோ போயிருவீங்க. உங்கள் மாவட்டத்திலேயே இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாவட்டம் தோறும் டைடல் பார்க்கை திறந்துட்டு இருக்காரு. இப்பதான் தஞ்சாவூரில் திறந்து 2 வருடங்கள் ஆயிட்டு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இப்ப நாகப்பட்டினம் இளைஞர்களுக்காக நாகப்பட்டினத்துல டைடல் பார்க் திறந்திருக்காரு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நமக்கு நல்ல வேலை வேண்டும், நம்முடைய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வேண்டும், பிறக்க போகும் குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்பு உறுதி செய்ய வேண்டும். அவங்க எந்தவித ஜாதி மத வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் தொடர வேண்டும், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். திராவிட மாடல் நல்லாட்சி தொடர ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.